Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். விக்யூரா வெல்னஸ், அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின், நோ சர்ஜரி, இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டா. மேஷம் எப்பயுமே டிப்ரெஷன் தான். அது என்ன சொன்னாலும் அதுங்களே குழம்பின்னு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சப்ப மேட்ருக்கெல்லாம் வருத்தப்படும். மேஷத்துக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது. ஆனால் இந்த வாட்டி என்னன்னா தொழில் அற்புதமாக இருக்கும். ரிஷபத்துக்கு ஏற்கனவே சனி 11ல் இருக்கார். ரிஷபத்துக்கு குரு பார்க்கக்கூடிய பார்வையில் பார்த்தீங்கன்னா குடும்பம் நல்லாயிடும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம் காணப்படும். ஆனால் பண விரயங்கள் மாறி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அற்புதமாக ஏற்படும். ரிஷபத்துக்கு கண்டிப்பாக முதுகு, கால் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். இந்த சமயத்தில் கல்யாணம்லாம் கரெக்டாக பண்ணிட்டா ரிஷபம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இல்லை நான் செட்டில் ஆகிட்டு தான் போகணுன்னா ரிஷபத்துக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 7 வருஷம் தள்ளிடும். மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ காது, மூக்கு, தொண்டை, சைனஸ். மிதுன ராசிக்காரங்கள் என்னவே நான் என்ன சொல்லுவேன்னா 24 வயசு ஆயிடுச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு எக்கோ டெஸ்ட் எடுத்துக்கணும். மிதுனத்துக்கு ரொம்ப அற்புதமான இந்த குரு பயிற்சி என்னென்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும். 10 வருஷம் ஆனாலும் உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் இல்லைன்றதெல்லாம் மாறும். முதலாளிகளே உங்ககிட்ட கெஞ்சுவாங்க, இல்லைப்பா போயிடாதப்பா, நான் உனக்கு நல்லது பண்ணுறேன், நீங்கள் ஃபிலிம் காட்டுற அளவுக்கு ஸ்டேட்டஸ் போயிடும். கடகத்துக்கு தான் நீங்கள் தான் ஹீரோ. உங்கள் ராசிக்கு தான் குரு வரார். கடகத்துக்கு குரு வந்தால் 2 விஷயம் பார்க்கணும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், ஏதாவது ஒரு அப்கிரேட் ஆகும். இல்லைனா சில சமயத்தில் கவர்மெண்ட்லனா டவுன் கிரேட் ஆகிடும். பயப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஆனால் முதுகு தண்டுவடம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். வயிறு, கழிவு பாதையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் ஆஸ்பெக்ட். சிம்மம் ஓவர் அன்பு இருக்கிறனால கோபக்காரர்களாக இருப்பார். அதுதான் ப்ராப்ளம் சிம்மத்துக்கு. சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக 36 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் உங்களுக்கு யார் உறுதியான நல்ல தோளோ இல்லை நல்ல தோழனோ நல்ல தோழியோ அவர்களிடம் சரணாகதி அடையும். ஏன்னா அவங்க தான் உங்களை நல்ல கைடன்ஸ் பண்ண முடியும். கன்னியாராசிக்காரர்களுக்கு திருவனந்தபுரம் அனந்தபத்மநாபன் தான் படுத்திருக்கணும். பெருமாள் சுக்கிரனுடைய பவர். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. டைவர்ஸ் ஆனவங்க, 2வது மேரேஜ் ஆனவங்க, 3வது மேரேஜ் வரைக்கும் அற்புதத்தை ஏற்படுத்தி தருவானா யார்? இந்த குரு. சளி தொந்தரவு, ஸ்கின் ப்ராப்ளம், விட்டமின் டி, கால்சியம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு ரொம்ப கவனமாக பார்த்து. 9ஆம் இடத்துல இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு வராருமா. 10ல் குரு வர்றதுனால மற்றவங்களுக்கெல்லாம் பாதகம் பண்ணாலும் துலாத்துக்கு நன்மை தான் பண்ணுவார். எக்ஸசைஸ் பண்ணாத துலா ராசிக்காரர்களுக்கு டிப்ரெஷன் வரும், ஸ்கின் அலர்ஜி வரும், அடிவயிறில் கோளாறு வரும், ஜீரண உறுப்புகள். அதனால் இவங்களே பாதி வைத்தியராக இருப்பாங்க. நிறைய முட்டி வலி வராமல் பார்த்துக்கணும். அந்த கால் தூக்கி வைக்க முடியல, இது வைக்க முடியல. பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள், இதெல்லாம் பெரிய தொந்தரவு. எல்லாமே பாசிட்டிவ் தான் விருச்சகத்துக்கு. விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியம் நடக்கும், கல்யாணம் நடக்கும், அப்பா அம்மாவுக்கு செல்வாக்கு ஏற்படும், இறந்த பெருமைகளை மீட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். விருச்சகத்துக்கு மேக்சிமம் பார்த்தா குடும்பத்தில் சண்டை தான் இருக்கும். அதெல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரித்து விருச்சகத்தை பாராட்டி விருச்சகத்தை, ஏன்னா எல்லாமே நல்லது நடக்கும். விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டிலே நல்லது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது. அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கார், 8ஆம் இடத்தில் கேது இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? வண்டியில் வித்தை காட்டக்கூடாது. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் இருக்கும். பிபி, லோ பிபி, ஹீமோகுளோபினை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இதுதான் இவங்களுடைய ப்ராப்ளம். எழுந்தவுடன் குளித்து ஒரு தீபம் ஏற்றிட்டு மகர ராசிக்கார கோயில்களுக்கே போக வேணாம். அதாவது காலாஸ்திரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சொன்னேன். மற்றபடி நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணிக்கலாம். நான்வெஜ் பண்ணுறேன், விரதம் இருக்கிறேன், எதுவுமே பண்ண வேணாம். நீ அமைதியாக இருந்தாலே போதும். கும்பத்துக்கு 5ல் இருந்த குரு 6க்கு வரார். கொஞ்சம் 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 2, 12 எல்லாம் குடும்பத்தில் நல்ல விஷயம் நிறைய நடக்கும். அதனால எந்த டவுட்டுமே வேணாம். ஆனால் ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும். குறிப்பாக 70 வயசு 72 வயசான கும்பராசிக்காரர்களுக்கு தேகம் ஆரோக்கியம், முதுகு, கழிவு பாதை மிக கவனமாக பார்த்துக்கணும். சுவாச கோளாறு வராமல் பார்த்துக்கணும். மீனத்திற்கு குருவானவர் தான் அதிபதி. ஏற்கனவே ஜென்ம சனி இருக்குது. 24 வயதை கடந்தவர்கள் இந்த உடலில் தான் ரொம்ப பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஜென்ம சனியில் குரு பார்வை இருந்தாலும் சரி,
எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ஆகாது. மீனராசிக்காரர்கள் குழந்தைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம், கர்ப்பிணிகள் கவனம், குழந்தைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குழந்தைகளுடைய பழக்க வழக்கம் தான் மீனத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணும். வணக்கம் சார். நமஸ்காரமா. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும். ஸோ இந்த வருஷம் மட்டும்தான் 3 பயிற்சியுமே தொடர்ந்து வந்திருக்கு. அதில் குரு பயிற்சி முக்கியமானது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தா போதும், குருவோட பார்வை எந்த பக்கம் இருந்து நம்ம பக்கம் பட்டாலும் நம்மளுக்கு நன்மையாக தான் அமையும் சொல்லுவாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். குரு பயிற்சி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 26/5/2026 வாக்கியப்படி, திருக்கணிதத்தின்படி 2/6/2026, வாக்கியப்படி 26/5/2026. ஸோ திருக்கணிதம் பார்க்குறவங்க 2ஆம் தேதி கணக்கு, வாக்கியம் பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு வரார். குரு கடகம் என்பது சந்திரனுடைய வீடு என்பது எல்லாருக்கும் தெரியும். உச்சம் பெறுவார். உச்சம் பெற்ற குருவுக்கு மொத்தம் 3 பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அதில் 5லையும் 9 ரொம்ப விசேஷம். அப்போ பார்த்தீங்கன்னா விருச்சகத்தை பார்க்க போகிறார் 5ஆம் பார்வையாக. விருச்சகத்துக்கு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு 9ல் வரார். ஸோ விருச்சகம் ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆனவங்கெல்லாம் இனி விருச்சகத்தால் தான் நிறைய பேர் நூடுல்ஸ் ஆவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆகிடும். அடுத்தது மகரத்துக்கு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகரத்துக்கு ஏற்கனவே 7.5 சனி விலகிடுச்சு. இப்போ ராகு 2ல் 8ல் கேது இருக்குது. இதுதான் தவிர அடுத்தது ஜென்மத்தில் ராகு வரும், கேது வரும். இருந்தாலும் குரு அடுத்த 1 இயருக்கு 7ஆம் இடத்துலேருந்து நல்லா காப்பாற்ற போகிறார். அது ஒரு அற்புதமான அமைப்பு. அடுத்தது மீனம் ஏற்கனவே ஜென்ம சனியில் இருக்குது. ஏற்கனவே அவங்களுக்கு ரொம்ப கவலையில் இந்த ஜென்ம சனி இருக்குன்னு. அவங்க அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அந்த குரு இப்போ 5ல் விசேஷமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று விசேஷமான பார்வையாக 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. இப்போ குரு பார்க்குறது விருச்சகம், மகரம், மீனம். இதை வச்சு தான் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு இந்த பார்வை குரு படுவதனால என்ன பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மேஷ ராசி. ராகவேந்தரோ அல்லது மகான்கள் ஏதாவது ஒன்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மேஷத்துக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னால், மேஷம் எப்பயுமே டிப்ரெஷன் தான். அது என்ன சொன்னாலும் அதுங்களே குழம்பின்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லது பண்ணும், தெரியாதவங்களுக்கு பண்ணும். வண்டியில் ரோட்டில் போயின்னே இருந்துச்சு, யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை படுத்துட்டாருன்னா அப்படியே தூக்கின்னு கொண்டு போய் காப்பாற்றி அவங்க குடும்பத்தை கூட காப்பாற்றும். எல்லாமே நிறைய பண்ணோம். நிறைய பேருக்கு ஏற்றி விட்ற ஏனியாக இருக்கும். ஆனால் இது சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சப்ப மேட்ருக்கெல்லாம் வருத்தப்படும். மேஷத்துக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது. மேஷத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷக்காரங்களுடைய ஃபோன்லாம் யாருது வேணுமோ எடுத்து பாருங்களேன், மினிமம் 500 கான்டாக்ட் இருக்கும். சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 கான்டாக்ட் இருக்கும். ஸோ இந்த அளவு சோஷியலில் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா தொழில் அற்புதமாக இருக்கும். தொழில் மாறும், உத்தியோகம் மாறும், புது அமைப்பு ஏற்படும், கடல் கடந்து தொழில் ஏற்படும், கடல் கடந்து பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், பெரிய லெவலுக்கு அனுகூலம் காணப்படும். சுபவிரிய பிராப்தமெல்லாம் மேஷத்துக்கு வரும். அதனால் தைரியமாக இருக்கலாம். ஹெல்த்து மட்டும் வயிறு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மேஷம் கவனம். சிறப்பு. ரிஷபம். ரிஷபத்துக்கு குருவானவர் 3ஆம் இடத்துக்கு வரார். ரிஷபத்துக்கு ஏற்கனவே சனி 11ல் இருக்கார். ரிஷபத்துக்கு குரு பார்க்கக்கூடிய பார்வையில் பார்த்திங்கன்னா குடும்பம் நல்லாயிடும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம் காணப்படும். இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கினே இருக்கும். ஆனால் பண விரயங்கள் மாறி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அற்புதமாக ஏற்படும். அது ரிஷபத்துக்கு பெரிய அனுகூலம் காணப்படும். பெரிய அளவுக்கு முதலாளித்துவம் ஏற்படும். தெரியாத ஃபீல்டே இல்லாமல் ரிஷபம் எல்லா ஃபீல்டையும் இறங்குவாங்க. 3 நரசிம்மர் சொல்லுவோம். சிங்கர்குடி நரசிம்மர்னா கடலூர், விழுப்புரத்தில் பூரசங்குப்பு நரசிம்மர், பரிக்கல் உளுந்தூர்பட்டியில் பரிக்கல் நரசிம்மர். இந்த 3 ஒரே நேர்கோடு நரசிம்மரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் ரிஷபத்துக்கு நல்லது. ரிஷபத்துக்கு கண்டிப்பாக முதுகு, கால் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபத்துக்கு கல்யாண அமைப்பு கைகூடும். குடும்பத்தில் பிரச்சனையானவங்க நிவர்த்தி ஏற்படுவாங்க. நிறைய காதல் அமைப்பு கைகூடக்கூடியது ரிஷபத்துக்கு ஏற்படும். அதே போல் தாய் தந்தையர்களுக்கு 60வது கல்யாணம், 70வது கல்யாணம், 80வது கல்யாணம், தாய் தந்தையரோட தொலைவில் இருந்து பிரிஞ்சவங்கெல்லாம் மீண்டும் தாய் தந்தையரோட ஒன்று சேரக்கூடிய அனுகூலமான அமைப்பெல்லாம் ரிஷபத்துக்கு ஏற்படும். ரிஷபத்துக்கு பெரிய அளவுக்கு நகை வாங்குறது, டைமண்ட் வாங்குறது, ஒட்டியானம் வாங்குறது எல்லாம், அதாவது வைரத்திலே ஒட்டியானம் வாங்குறதெல்லாம் யாருன்னு பார்த்தா ரிஷபம் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிஷபத்துக்கு இருக்கும். இந்த சமயத்தில் கல்யாணம்லாம் கரெக்டாக பண்ணிட்டா ரிஷபம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இல்லை நான் செட்டில் ஆகிட்டு தான் போகணுன்னா ரிஷபத்துக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 7 வருஷம் தள்ளிடும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எந்த பொண்ணோ எந்த பையனை கிடைக்குதோ மனசுக்கு பிடிச்சி
டக்கு டக்குன்னு கை கூடிடணும். குடும்ப விஷயத்தில் ரொம்ப அற்புதம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அனுகூலம் ரிஷபத்துக்கு ஏற்படுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் தரும். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அது தெரியல யாருன்னு நீங்கள் தான் இருக்கணும். இல்ல சார் சொல்லி அனுப்பிச்சாங்க. மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஓகே. ஸோ காது மூக்கு தொண்டை சைனஸ். மிதுன ராசிக்காரங்களே நான் என்ன சொல்லுவேன்னா 24 வயசு ஆயிடுச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு எக்கோ டெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா மிதுனம் தான் நிறைய பிளாக்கில் மாட்டும். இந்த ரத்த ஓட்டங்கள் பிளாக்னா ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, கால் மறந்து போகிறது, கழுத்து மறுத்து போகிறது, ஃப்ரோஷன் ஷோல்டராகுது, முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு ஏறுது, இதயத்தை அடைப்பு ஏற்படுறதெல்லாம் மிதுனம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஓவராக வச்சுப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை பஸ்ட் பண்ண தெரியாது. மிதுனத்துக்கு வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். பழைய கடன்கள் பைசல் ஆகும், சத்துருக்கள் நாசமாவார்கள், சத்துருக்களில் ஜெயம் ஏற்படும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும், மரண பயம் நீங்கும். மிதுனத்துக்கு ரொம்ப அற்புதமான இந்த குரு பயிற்சி என்னென்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும். 10 வருஷம் ஆனாலும் உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் இல்லைன்றதெல்லாம் மாறும். முதலாளிகளே வந்து உங்ககிட்ட கெஞ்சுவாங்க, இல்லைப்பா போயிடாதப்பா நான் உனக்கு நல்லது பண்ணுறேன். நீங்கள் ஃபிலிம் காட்டுற அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயரும், விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு வரும். அதாவது என்ன தொழில் செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், என்ன படிப்பு பண்ணுறோம், என்ன உத்தியோகம் பண்ணுறோம்லாம் சொல்லாமல் இருந்த மிதுனம் ஸ்டைலாக கார்டை வந்து போய் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணிக்கோங்க, இல்லை டிசைனர்கிட்ட போய் பண்ணிக்கோங்க. ஸ்டைலாக கார்டு போடக்கூடிய அளவு ஏற்படும். அதே போல் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். நிறைய கடல் கடந்து டிராவல் செய்யக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். கண்டிப்பாக மன நிம்மதி ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவெண்காடு புதஸ்தலம் அங்கே போயிட்டு அகோரமூர்த்தி தரிசனம் பண்ணுறது மிதுனத்துக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் பெரிய சந்தோஷமும் பெரிய அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஹெல்த்தெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரீஜுனேஷன் ஹெல்த்துக்கு போகிறாங்க இல்லைங்களா, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு, பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டு, இந்த கேரளாவுக்கு போகிறது, சிலோனுக்கு போகிறது, ஃபாரினுக்கு போகிறது, அது போலெல்லாம் மிதுனத்துக்கு ஹெல்த்தை வந்து வெல்னஸ் ஆக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மிதுனத்துக்கு இந்த காலத்தில் ஏற்படுவது தான் அற்புதம். சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும். அதே சமயம் தொழில் கிடைக்கும், படிப்பு தடைகள் மாறும், பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் காணப்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிதுனத்திற்கு இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்னென்ன விஷயம்? கடகத்துக்கு தான் நீங்கள் தான் ஹீரோ. இப்போ உங்கள் ராசிக்கு தான் குரு வரார். ஸோ ஆலங்குடி குருஸ்தலம். கடகத்துக்கு குரு வந்தால் 2 விஷயம் பார்க்கணும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், தேவையில்லாத ஒரு சிக்கல் கொடுப்பார். ஸோ ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகியே தீரும், ஏதாவது ஒரு அப்கிரேட் ஆகும். இல்லைனா சிலது சமயத்தில் கவர்மெண்ட்லனா டவுன் கிரேட் ஆகிடும். பயப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஆனால் முதுகு தண்டுவடம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். வயிறு கழிவு பாதையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் ஆஸ்பெக்டில் பெற்றோர் பெரியோரோட தேகாரக்கும் அதிக கவனமாக பார்த்து கொள்வது. இல்லைனா பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல்கள், மன வருத்தங்கள் இதெல்லாம் பார்த்துக்கொள்வது மட்டும்தான் கடகம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த பாதிப்புகள், பிள்ளைகளுடன் பிரிந்திருந்த பெற்றோர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல்கள், வருத்தல்கள்லாம் படிப்படியாக தீர்வது கடகத்துக்கு ஏற்றம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்க்கணும். கடகத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தொழிலில் ஆளுமை மிக்க தொழில் ஏற்படும். கடகத்துக்கு வந்து புதுசாக இருப்போம். அரசியலில் நீங்கள் ஏற்கனவே கடகராசியை பற்றி பார்த்துருக்கீங்க, அதனுடைய இதெல்லாம். ஆனாலும் உடன் இருப்பவர்கள் மறைமுக சத்ருக்கள். ஏன்னா 6ஆம் இடம் என்பது எப்படின்னா, 6 என்பது சத்ரு, ரோகம், இது எதிரிகள். இவர்கள் வந்து திடீர்னு பலம் பெறுவாங்க. எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய பாப்பம்லாம் ஏற்படும். அதனால் ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும். மறைமுக நோய் உபத்திரங்கள் கவனமாக பார்த்துக்கணும். முகம் கூட மறைமுகம் தான், நீங்கள் கண்ணாடியில் தான் உங்கள் முகத்தை பார்க்கணும். ஸோ குரு, ஆலங்குடி குரு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, இதை வழிபாடு பண்ணுறது. மற்றபடி கடகத்துக்கு எல்லா நல்ல காரியமும் நடக்கும். சார் எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப கோபக்கார ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்ன மாற்றம்? சிம்மம் ஓவர் அன்பு இருக்கிறனால கோபக்காரர்களாக இருப்பார். அதுதான் ப்ராப்ளம் சிம்மத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கொல்லிக்காடு, பொங்கு சனீஸ்வரர். கால் தான் பார்த்துக்கணும். கால் பார்த்துக்கணும், முட்டி பார்த்துக்கணும், இந்த நடக்கிற பாதம் பார்த்துக்கணும், இந்த ஷூ போடுறது, செருப்பு போடுறது கடிக்கும். அந்த கடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, புண்ணு வரும், அதெல்லாம் பார்த்துக்கணும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக 36 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
பழைய ஆட்களை வந்து உதாசீனப்படுத்துறது, கேலிப்படுத்துறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனை கேலிப்படுத்துறது, பொண்டாட்டியை கேலி பண்ணுறதெல்லாம் கூடாது. காதல் அமைப்பில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் நிறைய நல்லது நடக்கும். அதாவது பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, மன அழுத்தம் தீர்றது, நிம்மதியாக தூங்குறது, 4 மணிக்கு ஏந்து உட்காந்துக்கணும் கொட்டை ரீல்ஸ் பார்க்குறதெல்லாம் மாறி கண்டிப்பாக அங்கே இங்கே உருண்டு படுக்கிறது, இதெல்லாம் போய் நிம்மதியாக தூங்கி அப்பாடான்றது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, நிறைய தெய்வ காரியங்களுக்கு போகிறது. கேது வேறு விலக போகிறார் டிசம்பர்லேருந்து. அதோட ராகு வந்து 6ல் வருவார். வேற்றுமொழி மனிதர்கள், வேற்று நாட்டினர், தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதம் ஏற்படும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தந்தையார் தாயாருக்கு ரொம்ப அற்புதம். சிம்மராசிக்காரர்களுடைய தாய் தந்தையார்களுக்கு ரொம்ப பெரிய புகழ், பெரிய பேர், பெரிய கௌரவமெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதனால் இவர்களுக்கு நிறைய சந்தோஷங்கள், அற்புதமான காலகட்டம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றலாம், வெளியிடத்தில் காப்பாற்றலாம். அதே சமயம் உங்களுக்கு யார் உறுதியான நல்ல தோளோ இல்லை நல்ல தோழனோ நல்ல தோழியோ அவர்களிடம் சரணாகதி அடையணும். ஏன்னா அவங்க தான் உங்களை நல்ல கைடன்ஸ் பண்ண முடியும். இந்த சமயத்தில் என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்த்தாலும் குரு 12இல் உச்சம் பெறுகிறார். ஆனால் அதனால் வந்து கர்ப்பிணிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரர்களுடைய கர்ப்பிணிகள் குழந்தைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. குழந்தைங்களை திட்டுறது, குழந்தைங்களை கத்துறது, குழந்தைங்களை சண்டை போடுறதெல்லாம் கூடவே கூடாது. அதில் மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி விலை உயர்ந்த பொருள்கள், அது பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூருக்கு போகிறீங்க, வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நிறைய இது இருக்குன்னா லாக்கரில் வச்சு பூட்டிட்டு தான் போகணும். இல்லை எங்கள் வீடு சேஃப்டி, எங்கள் வீடு அப்படி, எங்கள் வீடு எப்படின்னா வேலைக்காரனே நோட்டம் போட்டு பிரச்சனை பண்ணிடுவான். அப்புறமா போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் தான் அலைஞ்சிட்ருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி மாற்றம் கொடுக்கும்? கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் தான் படுத்திருக்கணும். பெருமாள் சுக்கிரனுடைய பவர் அது. ஸ்ரீரங்கம், திருவரங்கம், ஆதி திருவரங்கம், இந்த கோயிலெல்லாம் அது கன்னிக்கு வந்து ரொம்ப என்னென்னா குரு 11ல் வரார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். நிறைய நல்லது, நிறைய சந்தோஷம், நிறைய அனுகூலங்கள், நிறைய ஏற்றங்கள், குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, டைவர்ஸ் ஆனவங்க, 2வது மேரேஜ் ஆனவங்க, 3வது மேரேஜ் வரைக்கும் அற்புதத்தை ஏற்படுத்தி தருவானா யார்? இந்த குரு. ஸோ குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவி பிரிஞ்சவர்கள் கூட ஒன்று சேரலாமா, டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட திருப்பி வரலாமா. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படலாம். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், இழந்த கௌரவங்களை குருவானவர் 11ல் கிடைக்க செய்வாராம். இவன் இதோட வேஸ்ட்டு, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, பழைய கூட்டாளிகள், பிரிந்த கூட்டாளிகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படுமா. இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் மீண்டும் உயிர் தெழுமா. அதே சமயம் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். கன்னியா ராசிக்காரர்கள் வியாபாரிகள் அதிக கவனம். இவர்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் அலர்ஜி, சளி தொந்தரவு, ஸ்கின் ப்ராப்ளம், விட்டமின் டி, கால்சியமு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் கன்னிக்கு வந்து ஓவர் கோபப்படுறது, பர்ஃபெக்ஷன்லாம் இருப்பாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கினாங்கன்னா மற்ற விஷயமெல்லாம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். வாகன அமைப்பில் மாற்றங்கள், குடும்பத்தில் நிறைய நல்ல காரியம் நடக்குமா. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதும் அதே போல் வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதும், அந்த கண்டக சனி என்ற இடத்திலிருந்து சனிக்கே குரு பார்வைப்படுவதனால கொஞ்சம் நிம்மதியாக குடும்பத்திலே வந்து நம்மளை ஒதுக்கி வச்சுருப்பாங்களாம். குடும்பத்தில் அப்பா உன்னோட பேசினா போதும், உனக்கு நமக்கு செட் ஆகாதுலாம் அவங்கெல்லாம் மாறி அவங்களே அந்யோன்யம் அதிகரித்து கன்னியோட தோளில் கை போட்டுக்கின்னு நல்ல தோழர்கள் கிடைக்கிறது, நல்ல தோழிகள் கிடைக்கிறது. இவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அப்லிஃப்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கன்னிக்கு கிடைக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயம் வாகனத்தில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். தொழில் ரீதியாக அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில், வியாபாரம் எல்லாமே அதிகரிக்கக்கூடியது. கூட்டு தொழிலிருந்து தனி தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? பட்டீஸ்வரம், தஞ்சாவூர், அந்த துர்கை வந்து பெரிய பலம் கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு வராருமா. 10ல் குரு வர்றதுனால மற்றவங்களுக்கெல்லாம் பாதகம் பண்ணாலும் துலாத்துக்கு நன்மை தான் பண்ணுவார். ஏன்னா குரு வந்து 3க்கும் 6க்குரியவர். அவர் 10ஆம் இடத்தில் பாலாய் நின்றாலும் நல்லது நிறைய பண்ணுவார். தொழில் கிடைக்க வைப்பார், வியாபாரம் கிடைக்க வைப்பார், பவர் கிடைக்க வைப்பார், இடமாற்றம் கிடைக்க வைப்பார், புது தொழில் தொடங்க வைப்பார், ப்ரமோஷன் கிடைக்க வைப்பார், அரசு கௌரவம் ஏற்படும், அரசியலில் பெரிய ஏற்றங்கள் வரும். குரு வரதுக்கு முன்னாடியே நிறைய துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த எம்எல்ஏங்கெல்லாம் ஆனாங்களே திடீர் அதிர்ஷ்டத்தில், அவங்களாம் நிறைய உள்ளே செக் பண்ணிங்கன்னா துலா நிறைய இருக்கும். அதே போல் வண்டி வாகனத்தில் அற்புதம் ஏற்படும், வாகனங்கள் வரும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், சத்ருக்களை வெல்வார்கள், தலைவர்களுடன் அதிகமான
ஈடுபாடில் இருப்பார்கள். ஆனால் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் முதுகு, ஏன்னா உச்சம் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. எக்ஸசைஸ் பண்ணாத துலா ராசிக்காரர்களுக்கு டிப்ரெஷன் வரும், ஸ்கின் அலர்ஜி வரும், அடிவயிறில் கோளாறு வரும், ஜீரண உறுப்புகள். அதனால் இவங்களே வந்து பாதி வைத்தியராக இருப்பாங்க. நிறைய முட்டி வலி வராமல் பார்த்துக்கணும். அந்த கால் தூக்கி வைக்க முடியல, இது வைக்க முடியல. பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் இதெல்லாம் பெரிய தொந்தரவு பண்ணும். எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா 40 நிமிஷம் எக்ஸசைஸு, 10 நிமிஷம் மெடிடேஷன், 50 நிமிஷம் ஒதுக்கிட்டோம். காலையிலேருந்து செல்வி எனக்கு டைம் இல்லை, அம்மா மேடம் எனக்கு டைம் இல்லைன்னு எழுதுனாங்கன்னு வச்சுக்க, நம்ம ஒன்றும் பண்ணுவேன், தூங்குறதுக்குள்ளே பண்ணாவே போதும். நிறைய விஷயம் அனுகூலங்கள் காணப்படும். சார், விருச்சிக ராசி நீங்க சொன்னீங்க இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு தான் ஜாக் பாட்டன் சொன்னீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? திருநள்ளார் பகவானை பார்த்துட்டா ரொம்ப நல்லது. எல்லாமே பாசிட்டிவ் தான் விருச்சகத்துக்கு. விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியம் நடக்கும், கல்யாணம் நடக்கும், அப்பா அம்மாவுக்கு செல்வாக்கு ஏற்படும், இழந்த பெருமைகளை மீட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், தாய் வழி உறவு தைரியம் ஏற்படும், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும், குடும்பத்தில் புது வரவுகள் காணப்படும். 10 வருஷம் 15 வருஷம் பிரச்சனையாக இருந்த பிள்ளைகள் விஷயம்லாம் மாறும். பிள்ளைகளுடைய தொழில் நல்லா நடக்கும், பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் காணப்படும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும், தொழிலில் இருந்த கஷ்டங்கள் தீரும். அடிமை தொழிலாக தானே இருக்கிறேன், எனக்கு நிம்மதியே இல்லைன்னு கஷ்டப்பட்டிருந்த விருச்சகம் திடீர்னு பெரிய முதலாளிகள் ஆகிறது. ஒன்றுமே இல்லை, 10 லட்சத்தில் கூட வியாபாரம் பண்ணாதவர்கள் கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுறது, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, கௌரவம் ஏற்படுவது, அரசு கௌரவம் ஏற்படுவது, விருதுகள் வாங்குவது, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் சிலருக்கு நோபல் பரிசு கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகி போகிறது. லக்கு இருந்தால் அவங்க ஜாதகம் இருந்தால் கிடைக்கிறது. குடும்பம் அமையிறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பம் அமையிறது, குடும்பத்தாருடன் ஒன்றாக இருக்கிறது. விருச்சகத்துக்கு மேக்சிமம் பார்த்தா குடும்பத்தில் சண்டை தான் இருக்கும், அதெல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரித்து விருச்சகத்தை வந்து பாராட்டி விருச்சகத்தை, ஏன்னா எல்லாமே நல்லது நடக்கும். விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டிலே நல்லது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது. அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும். அப்பா அம்மாவுடைய ஹெல்த் ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா சும்மா இரு, டோலோ போட்டுக்கோ, குரோசின் போட்டுக்கோ, அந்த மாத்திரை போட்டுக்கோ அப்படியெல்லாம் சொல்லாமல் இம்மிடியட்டாக அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவர்களை கூப்பிட்டு போயிட்டு பேரண்ட்ஸ் விருச்சிக ராசியுடைய பெற்றோர்களை கூட்டின்னு போயிட்டு ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது விருச்சிக ராசியுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதில் தான் அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த மிஸ்டேக் அவங்கள வந்து ரொம்ப அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் உடனே இந்த குரு பயிற்சி முடிஞ்சு ஒரு 10 நாளுக்குள்ளே 20 நாளுக்குள்ளே ஃபாரின்ல இருந்தால் கூட உங்கள் பேரண்ட்ஸை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் மாஸ்டர் செக்கப் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பார்த்து ஃபேமிலி டாக்டர் எதாவது மருந்து கொடுத்தா எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லைன்னா ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக பாருங்கள். ஆனால் திருநள்ளாறு ஹெல்த்தில் வந்து விருச்சகத்துக்கு கண்டிப்பாக வயிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே போல் வந்து அவர்களுக்கு வயிறை சரி பண்ணுவது, மலக்குடலை சரி பண்ணுவதும் விருச்சகத்தினுடைய தலையாய் கடமை. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்ன மாற்றங்கள்? பழனிக்கு போகிறது, முருகாருக்கு போயிட்டு ராஜ அலங்காரம் தரிசனம் பண்ணிவிட்டு விபூதி சரசு விபூதின்னு கொடுப்பாங்க, அந்த விபூதி வாங்கி வந்து வச்சுக்கிறது. பழனி ராஜ அலங்கார படத்துக்கு தினமும் ஏற்படுது. 7ஆம் இடத்துல இருந்த குரு 8இல் உச்சம் பெறுகிறார். குருன்னா பயப்படக்கூடாது. 8இல் வந்துச்சு உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும், யாராவது சொன்ன இந்த காதில் போட்டு பூசு ஊற்றாத. ஏன்னா ராசிநாதனே குரு தான், எனக்கு என் ராசிக்காரன் தான் உச்சம் ஆகிறான், எனக்கு நல்லது தான் பண்ணுவான், நிறைய நல்லது பண்ணுவான், நிறைய பண்ணுவான். ரத்த பந்த உறவுகளுக்கெல்லாம் ரொம்ப நாளாக உதவி செய்யணும்னு நினச்ச தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்கு இவர்கள் ஹெல்ப் செய்வார்கள். பிள்ளைகளுடைய படிப்புக்கு, உத்தியோகத்துக்கு, தொழிலுக்கு, கல்யாணத்துக்கு, பிள்ளைகள் வீடு கட்டுறதுக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறதுக்கு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீர்வது, தொலைதூரத்தில் பெற்றோர்களுடைய ஊர்களுக்கு போகிறது, குலதெய்வ ஊர்களுக்கு போகிறது, பூர்வீகத்துக்கு போகிறது, எல்லாமே நல்லது இருக்கும். வார்த்தை தான் ரொம்ப மரியாதையாக ஏற்படும், குடும்பத்தில் ஏற்படும், வெளியேட்டாரத்தில் ஏற்படும். 12இல் இருக்கக்கூடிய இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய வீடு கட்டுறது, நிறைய அந்த கிச்சன் இன்டீரியர் பண்ணணும், ரூம் இன்டீரியர் பண்ணணும், நகைகள் வாங்கணும், நிறைய சுபவிரியம் அதிகமாக பண்ணக்கூடியது வந்து தனுசு ராசிக்காரர்களுடைய. அதே போல் என் புருஷன் என்னை கண்டுக்கிறது இல்லை, என் அப்பா அம்மா என்னை கண்டுக்கிறது இல்லை, என் பொண்டாட்டி என்னை கண்டுக்கிறது இல்லைன்னு புலம்பியிருந்த தனுசு வந்து ஐயோ போதும் நீ கண்டுக்கினதெல்லாம் போதும்னு சொல்கிற அளவுக்கு அவர்கள் வந்து இவர்களை அந்யூன்யமாக கண்டு கொள்ளக்கூடிய பிராப்தம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படி, ஆனால் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். சுகர் பார்த்துக்கிறது, முதுகு பார்த்துக்கிறது, ஜாயின்ட் பெயின்ஸ் பார்த்துக்கிறது, பிபி பார்த்துக்கிறது. இவங்க பிபி தான் ரொம்ப இது. ஏன்னா எப்பவுமே இது சிஸ்டமேட்டிக்காக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படியே வாழ்வாங்க. அதனால் இவங்களுக்கே எல்லா தேக ஆரோக்கியத்தில் இந்த பிபி சுகரு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த்தை மட்டும் தனுசு நல்லா பார்த்துக்கினாங்கன்னா நிறைய அஷ்டலட்சுமி கிடைக்கும்.
வாகன சுகங்கள் அற்புதத்தை ஏற்படுத்தும். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்ன மாதிரியான காலஸ்திரி ரொம்ப, அதே போல் அதாவது நம்மளுடைய கோளார் பதிகத்தை கேட்பது வந்து ரொம்ப விசேஷம். ஜென்மத்தில் ராகு இருக்கார், 8ஆம் இடத்து, அதான் 2ஆம் இடத்தில் ராகு இருக்கார், 8ஆம் இடத்தில் கேது இருக்கார். அப்போ என்ன பண்ணணும், வண்டியில் வித்தை காட்டக்கூடாது, நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் இருக்கும், பிபி லோ பிபி ஹீமோக்ளோபினை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இதுதான் இவங்களுடைய ப்ராப்ளம். 7ஆம் இடத்தில் குரு வரார், 6லேருந்து 7 எல்லாமே நல்லது பண்ணுவார். குரு சமசப்தமாக உங்களை பார்க்க போகிறார். அதனால் மகரத்துக்கு சுபிட்சம் நிறைய ஏற்படும். ஏற்கனவே சனி 3லேருந்து வா உனக்கு நிறைய பண்ணுறேன்னு உட்காந்துருக்கார். சோம்பல் இல்லாமல் இருக்கணும். எழுந்த உடனே அப்படியே போயிட்டு உட்காந்து சோஃபாவில் ரீல்ஸ் பார்த்துக்கின்னு இருந்தாங்கன்னா 1 மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட வேண்டியது தான். இல்லைன்னா எழுந்த உடனே ஃபோனெல்லாம் தூக்கி வச்சுட்டு நேராக போய் குளிச்சிட சொல்லுங்கள். குளிச்சுட்டு நைட்டி போட்டிருந்தால் நைட்டி குளிக்க சொல்லணும், லுங்கி போட்டிருந்தால் லுங்கியோடு குளிக்க சொல்லுங்கள். குளிச்சுட்டு தான் ப்ரஷ் பண்ணணும், ஷேவ் பண்ணு, எது ஒன்றுமா பண்ணு. அதுக்கப்புறமா உங்கள் லைஃப் வேறு லெவலுக்கு மாறிடும். எழுந்தவுடன் குளித்து ஒரு தீபம் ஏற்றிட்டு மகர ராசிக்கார கோயில்களுக்கே போக வேணாம். அதாவது காலாஸ்திரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சொன்னேன். மற்றபடி நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜி பண்ணுறேன், விரதம் இருக்கிறேன், எதுவுமே பண்ண வேணாம். நீ அமைதியாக இருந்தாலே போதும். கணபதி பக்கத்தில் இருக்கிற விநாயகரை மட்டும் கும்பிட்டாலே பெரிய யோகத்தை அதிகமாக பெறுவார்கள். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், தொழில் தடைகள், உத்தியோக தடைகள், வியாபார தடைகள், பணம் கொடுக்கல் வாங்கல் தடைகள், பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படுவது, பேங்க் பேலன்ஸே இல்லைன்ட்டு அந்த ஜிபேக்கே போகாமல் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் அவ்வளோ இருந்து இஷ்டத்துக்கு பணம் இருக்கும். எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சமும் அதிகரிக்கக்கூடிய ராசிக்கு இந்த குரு பயிற்சி இருக்குது. ஆனால் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயமும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, குடும்பத்தில் கவனமாக இல்லைன்னா வக்கீலை தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். மகரத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க 7ல் குரு வந்துச்சு, குடும்பம் அப்படி இருக்கும், குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது, வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? திருப்பதி, திருமலை, கீழ் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள், அலமேலு தாயார், மேலே திருமலை, தரிசனமே கிடைக்கலனாலும் கோபுரம் கும்பிட்டுட்டு வந்தால் விசேஷம். கும்பத்துக்கு வந்து 5ல் இருந்த குரு 6க்கு வர்றார். கொஞ்சம் 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 2, 12 எல்லாம் குடும்பத்தில் நல்ல விஷயம் நிறைய நடக்கும். அதனால எந்த டவுட்டுமே வேணாம். ஆனால் ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும். குறிப்பாக வந்து 70 வயசு 72 வயசான கும்பராசிக்காரர்களுக்கு தேகம் ஆரோக்கியம், முதுகு, கழிவு பாதை மிக கவனமாக பார்த்துக்கணும். சுவாச கோளாறு வராமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரோஷன் ஷோல்டரில் அதிகமாக மாற்ற ராசியில் நான் பார்த்த வரைக்கும் கும்பம் இருக்குது. அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் 60 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கவலையே பட வேணாம். அதில் சின்ன வயசில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக சாதனையாளர்களாக இருப்பார்கள். திடீர்னு ஒரு அப்ளிகேஷனை கண்டுபிடிப்பாங்க, ஆப்பை கண்டுபிடிப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. பெரிய அளவுக்கு மியூசிஷியன் ஆகிறது, ஸ்போர்ட்ஸில் போகிறது, அரசியல்வாதிகளாக இருப்பது, திருமண தடைகள், மற்ற எல்லா விஷயத்திலும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் குடும்பத்தில் சுபகாரியம்லாம் நீங்கள் இருக்கிற வீட்டிலே நிறைய நடக்கும். அதே சமயம் பழைய எதிரிகளை போய் நோண்டக்கூடாது. அவங்க வந்து இப்போ நான் நல்லா இருக்கேன், அவங்கள போய் நோண்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரிஷி மூலம் நதி மூலம்லாம் எடுத்து உங்களை இது பண்ணி சோஷியல் மீடியாவில் இழுத்து அவங்ககிட்டயே நீங்கள் போய் சமாதானம் பண்ணி அவனுக்கே நீங்கள் செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டியதாகிடும். அவங்ககிட்ட ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து மாட்டிப்பீங்க. அந்த அளவுக்கு இப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரிகள் விஷயத்தில் மறைமுக எதிரிகள், நேரடி எதிரிகள், வாகனங்களில் கவனம், பயணங்கள் சமயத்தில் கவனம், யாரிடத்திலும் சிறிய வாக்குவாதங்களும் கூடவே கூடாத அமைப்பு யாருக்கென்றால் கும்பத்தில். மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு சார்? மீனத்திற்கு வந்து குருவானவர் தான் அதிபதி. ஏற்கனவே ஜென்ம சனி இருக்குது. மீனத்துக்கு வந்து திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர். ஏன்னா திருக்கொல்லிக்காடு தான் பொங்கு சனீஸ்வரர். அது வந்து ரொம்ப பவர். ஆனால் ஜென்ம சனி இருக்குது. வயிறு, முதுகு, அடிவயிறு, பாதம், முட்டுக்கள் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக லிவர், கிட்னியை வந்து ஒரு தடவை இந்த பிளட் டெஸ்ட்டிலே மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது மீனத்துக்கு நல்லது. 24 வயதை கடந்தவர்கள் இந்த உடலில் தான் ரொம்ப பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணலைன்னா ஜென்ம சனியில் குரு பார்வை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ஆகாதுமா. 5ல் குரு, 4லிருந்து குரு 5ல் உச்சம் பெறுகிறார் பெரிய அளவுக்கு. ஆனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படிக்கக்கூடிய ராசியில் யார் வருவார்னா மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்கள் குழந்தைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம், கர்ப்பிணிகள் கவனம்,
குழந்தைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குழந்தைகளுடைய பழக்க வழக்கம் தான் மீனத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணும். கூடா சகவாசம் குழந்தைகளுக்கு ஏற்பட்டு கெடுத்து விடுமா. மற்றபடி மீனம் எல்லாத்துலேயும் யோக பலம். எப்படி? எல்லாத்துலேயும் கடல் கடந்த பயணம், வேற்றுமொழி மனிதர்கள், இம்போர்ட் ஆகிறது, எக்ஸ்போர்ட் ஆகிறது, ட்ரேடிங் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறது, திடீர்னு எங்கேயோ லாக்கரில் வச்சு அதுக்கு உங்களுக்கு நாமினி யாரோ போட்டிருந்ததெல்லாம் அதை போய் திறந்து அவ்வளோ புதையல் இருக்கிற மாதிரி நகைகள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொத்து பத்திரங்கள், காணாத போன சொத்து பத்திரங்கள் கிடைப்பது, காணாத போன நகைகள் கிடைப்பதெல்லாம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சபிப்பதோ, கத்துவதோ, அவர்களை திட்டுவதோ அவர்களை கூடாது. நல்ல தோழனாக பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல தோழிகளாக பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் தாய் தந்தையராக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்வது தான் விசேஷம். அதே சமயம் நிறைய நல்லது நடக்கும். லாபம் ஏற்படும், அசையாமச பொருள் சேர்க்கை ஏற்படும். ஜென்ம சனியில் மீனராசிக்காரர்கள் அதிக நகைகள் வாங்குவார்கள், அதிக முதலீடு செய்வார்கள், அதிக வண்டி வாகனம் வாங்குவார்கள். இந்த பென்ஸ் வாங்குறது, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறது, வால்வோ வாங்குறது, கார் பிரியர்களாக மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதிலெல்லாம் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். திருக்கொல்லிக்காடு பகவான் முக்கியம், அனுமன் சாலிசா அதை விட முக்கியம். சிறப்பு சார், நன்றி. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். உங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். விக்யூரா வெல்னஸ், அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின், நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டா.